உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம்னா இன்னைக்கு எல்லா மாணவர்களையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய 3 விதமான எலிமெண்ட்டை உலக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்களும் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய லைஃப்ல வந்து நாங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் எப்படின்னா படிப்பு அது தவிர ஒன்றுமே இருக்காது. ஈடுதான் ஒரு ரேடியோ இருக்கும். அப்படிதான் சார், ரேடியோ இருக்கும். அதுக்கு மேல இருக்க சினிமாங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கையிலேயே சினிமா வந்து எல்லாமே வந்து போட்டு மிகப்பெரிய இன்னொரு 2-3 மாசத்துல வந்து டிவி வரப்போகுது, கையிலேயே மொபைலே டிவி வரப்போகுது. அப்ப இவ்வளவு இருந்து வெளியில வரணும்னா 3 எலிமெண்ட் தான் ஒரு மாணவர்களை ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் அடிக்ஷன். டிஜிட்டல் அதாவது மொபைல் சாதனங்களின் மூலமாக அதை வந்து பார்த்து உங்களை நீங்க அடிக்ஷன் ஆகிக்கூடாது. அது டிஜிட்டல் அடிக்ஷன். செகண்ட் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த படங்களை ப்ரொமோட் பண்றது லவ் அடிக்ஷன். அதனால அதுல இருந்து வெளியில வரணும். 3வது சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், அதாவது தேவையற்ற பொருளை உட்கொள்ளுதல். இந்த 3 அடிக்ஷன் நீங்க வெளியே வச்சீங்கன்னா நீங்கள் தான் சாதனை மனிதராக மாற முடியும். அப்ப உங்களுக்கு வந்து முதல்ல என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடியது ஒரு மாணவனுடைய கதை எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து +2 வந்து அல்லது இந்த காலேஜ் 10th வரைக்கும் படிக்கலாம், +2 வரைக்கும் படிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றீங்க.